பிரைஸ் லார்ட் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? கர்த்தருக்குள்ளே நம்ம மகிழ்ச்சியாக இருப்பது நமக்கு அவர் கொடுக்குற பலன். கர்த்தர் கிருபையா நம்மளை 8 மாதம் முடிக்கவும் 9வது மாதம் கடைசி வாரத்திலும் நம்ம நிற்கும்படி ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். எக்ஸாம்லாம் நல்லா எழுதியிருக்கிறீங்களா? நல்ல ரிசல்ட் வரும். கர்த்தரை நோக்கி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. எப்போதும் ஆண்டவர் சமூகத்தில் ஒரு வசனமாவது படித்து அதை தியானிக்கும்போது கர்த்தர் நிச்சயமாய் உங்களை உங்களுக்கு நல்ல ஞானம் கொடுப்பார், உங்களுக்கு ஞாபக சக்தியை தருவார். அது மாத்திரம் இல்லை, நீங்கள் படித்து நன்றாக இருக்கும்படி கர்த்தர் கூட இருந்து உதவி செய்வார். குட்டீஸ், மறந்துட வேண்டாம். ப்ரோக்ராம் பார்ப்பதற்கு முன்னாடி நாம் ஒரு சின்ன ஜெபம் ஏறெடுப்போம். கண்களை மூடிக்கொள்ளுங்க, கைகளை கூப்பிக்கொள்ளுங்க. ஆண்டியோடு இணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி ஸ்தோத்தரிப்போம். தகப்பனே, உம்முடைய கிருபையுள்ள பிரசன்னத்தில் இந்த மாலை வேளையில் நாங்கள் ஒன்று கூடி வரும்படி நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டினதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளை நீர் எங்களுக்கென்று உண்டு பண்ணினீர். இதில் நாங்கள் மகிழ்ந்து கலிகூறும்படி நீங்கள் கிருபை பாராட்டியிருக்கிறீங்க. நன்றியப்பா. கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல காத்து வழி நடத்தினீரே. எங்களுடைய போக்கிலும் வரத்திலும் கூட இருந்து எங்களுக்கு உதவி செய்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் தேர்வு எழுதும் பொழுதும் கர்த்தர் எங்களுக்கு நல்ல ஞாபக சக்தியை தந்தீர், ஞானம் கொடுத்தீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல மதிப்பெண்களையும் எங்கள் தேவனாய் கர்த்தர் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் நீங்கள் தரப்போவதற்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த ப்ரோக்ராமை பார்க்கிற ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் கர்த்தர் நீர் பேச வேண்டுமாய் உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. கர்த்தர் நீர் அப்படியே ஆண்டவர் இந்த பார்க்கிற பெரியவர்களாக இருந்தாலும், எங்களை போன்ற சிறு பிள்ளைகளாக இருந்தாலும், பார்க்கிற யாராக இருந்தாலும் அவர்களுக்குள்ளே அந்த தேவ பிரசனமும் தேவ கிருபையும் தேவனுடைய வல்லமையும் வெளிப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அப்படியா இது நீர் இதை ஆசீர்வத்து கொடுக்க போகிற தயவுக்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். பாடல் மூலமாக, ஸ்கிட் மூலமாக, வசனத்தின் மூலமாக நீர் எங்களோடு நீங்கள் பேசி எங்களை இன்னும் உம்மோடு நெருங்கி கிட்டி சேர எங்களுக்கு நீங்கள் கிருபை தாங்கன்னு சொல்லி உடைய பரிசுத்த சமூகத்தில் எங்களை நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். கர்த்தர் அப்படியே எங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்க போவதற்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கிருபை தாரும், வழி நடத்தும். எல்லா துதி கன மகிமை உமக்கே. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஓகே, இப்போ நம்ம எல்லோரும் சேர்ந்து ப்ரோக்ராம் பார்க்கலாமா? பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு பேசுவார். ஆமேன். ஹாய் குட்டீஸ், பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த மாதத்தில் உங்களை மீட் பண்ணதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன எக்ஸாம்ஸ்லாம் எழுதிட்டிங்களா குட்டீஸ்? எக்ஸாம்லாம் கஷ்டப்பட்டு படிச்சிருப்பீங்க, எழுதிருப்பீங்க. நல்லா ப்ரே பண்ணுங்கள். உங்களுக்கு நல்லா மார்க்ஸ் ஏசப்பா உங்களுக்கு கொடுப்பார். ஆமாம் குட்டீஸ், நல்லா ப்ரேயர் பண்ணுங்கள், சரியா? ஸோ இந்த மந்த்தும் நீங்கள் இந்த சண்டே கிளாஸ் ப்ரோக்ராமுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. இந்த மாதம் சண்டே கிளாஸ் ப்ரோக்ராமில் நம்ம நிறையா பார்க்க போகிறோம். அது மாத்திரம் இல்லை, இந்த மாதத்துலேருந்து நம்ம புது சீரீஸ் பார்க்க போகிறோம். போன மாதம் வரைக்கும் நம்ம த வே பற்றி சீரீஸ் பார்த்தோம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இப்போவும் புது சீரீஸ் பார்க்க போகிறோம். அது என்ன சீரீஸ்ன்னு தெரியுமா உங்களுக்கு? ஏதாவது கெஸ் பண்ணுறீங்களா? அக்கா, நீங்கள் ஏதாவது கெஸ் பண்ணுறீங்களா? என்ன சீரீஸ் புதுசாக இருக்கே, என்னவா இருக்கும்? என்ன சீரீஸ்னால் நம்ம ரிவைவல் பற்றி பார்க்க போகிறோம். ரிவைவல் பற்றி பார்க்க போகிறோன்னா இந்த வேர்டை நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம், நிறைய மெசேஜஸில் கேட்டிருக்கலாம். இல்லை சில பேர் சின்ன வயசுலேருந்து இந்த வேர்டை நிறைய கேட்டு பழகிருக்கலாம். அக்காவும் அப்படி தான், சின்ன வயசுலேருந்து இந்த வேர்டை கேட்டு பழகினேன். அப்போ அக்காவுக்கு அவ்வளோவா சின்ன வயசில் இந்த வேர்ட் பற்றி தெரியலான்னா போக போக ரிவைவல்னால் என்னென்னு அக்கா தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். ஸோ ரிவைவல்னால் என்ன? ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் அவங்க ப்ரேயர் லைஃப், அவங்க மெடிடேஷன் லைஃப் எல்லாத்துலேருந்தும் அப்படியே சேஞ்சஸ் வரும். நான் முன்னாடி அப்படி இருந்தேன், இப்போ அப்படி கிடையாது அப்படின்னு மாறிக்கிட்டே வரும். ஸோ ஒரு தனிப்பட்டவங்க அப்படி மாறுவாங்க. அப்புறம் அவங்க
ஃபேமிலி மாறுவாங்க, அப்புறம் அவங்க சர்ச் மாறும், அதுக்கப்புறம் அவங்களோட இருக்கிற சிட்டி மாறும், அதுக்கப்புறம் தேசம் மாறும். அப்படியே நிஷியாக்கா உலகத்துக்கு போதும் நிஷியாக்கா. நம்மளே எல்லாத்தையும் சொன்னாங்கன்னா மற்றவங்களாம் எல்லாம் சொல்லணும்ல. நம்ம நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, அதிலலாம் எல்லாத்தையும் இன்ட்ரெஸ்டிங்காக அவங்களுக்கு வந்து சொல்லுவோம். ஆமாம் சிந்தியாக்கா, நானே எல்லாம் சொல்லிட்டா உங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ரிவைவலை பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்க்க போகிறோம். அதை நம்ம வின்சி அக்கா வந்து சொல்லுவாங்க. நம்ம போய் என்னன்னு கேட்கலாமா? ஹாய் குட்டீஸ். சரி, ஓகே. இன்ட்ராக்ஷன் பார்த்தீங்களா? அக்காங்க என்ன சொன்னாங்க? ரிவைவல் பற்றி சொன்னாங்களா? எஸ். ஸோ நம்ம இந்த மந்த் இந்த சண்டே கிளாஸ் ப்ரோக்ராமில் இந்த வீடியோ ஃபுல்லாக, இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாக நம்ம ரிவைவல் பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, ரிவைவல்ன்றீங்களே, ரிவைவல்னால் என்ன அப்படின்னா, ஆக்சுவலி ரிவைவல்னால் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி இருந்த ஒரு விஷயம் மங்கி போய் ஃபேட் ஆகி, இல்லைனா அது ஒரு எண்ட் ஆகி, இல்லைனா அது இம்ப்ரூவ் ஆகாமல் அப்படியே அது உலர்ந்து போன, மங்கி போன, ஃபேடான நிலைமையில் இருக்கிற ஒரு விஷயத்துக்கு மறுபடியும் ஒரு லைஃப் கொடுக்கறது, மறுபடியும் ஒரு டெக்கரேஷன் கொடுக்கறது, மறுபடியும் ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கறது, ரினியூவ் பண்ணுறது. ஸோ மறுபடியும் அதை புதுப்பிக்கிறது தான் ரிவைவல் ஒரு விஷயம். இன்னொன்று, ரெண்டாவது பதம் என்ன அப்படின்னா, புதுசாக ஒரு விஷயம், ஒரு தாக்கம், ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒரு விஷயத்தை செய்கிறது ரிவைவல். ஸோ ரிவைவல் அப்படின்றது பைபிளில் இருக்கா? எஸ், அஃப்கோர்ஸ். பைபிளில் கூட ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் வந்தது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த சீஷர்களெல்லாம் மேல் வீட்டு அறையில் இருப்பாங்கல்ல, ஜெபிச்சுட்டு இருப்பாங்க. எதுக்காக? ஆண்டவர் ஆவியானவரை ஊற்றுவேன், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வருவாங்க. ஸோ அப்போ ஒரு பெரிய ஒரு மாற்றம் உண்டாகும், எழுப்புதல் உண்டாகும், சுவிசேஷம் பரவ போகுது, வார்த்தை பரவ போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுவார். அந்த காலகட்டத்தில் ஆவியானவர் ஊற்றப்படும் போது ஒரு பெரிய வசன எழுப்புதல் நடந்தது, சுவிசேஷ எழுப்புதல் நடந்தது. ஜனங்களெல்லாம் சீஷர்கள் ஆனாங்க, ஜனங்களெல்லாம் விசுவாசிகள் அநேக சபைகளில் சேர்க்கப்பட்டாங்க, சபைகளெல்லாம் வளர்ந்தது. இதுதான் ரிவைவலில் நடக்கும். ஸோ இந்த ரிவைவலில் எங்களுக்கு என்ன, நாங்கள் என்ன பண்ண போகிறோம், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு யோசிக்கலாம்ல. ஸோ அதை பற்றி தான் நம்ம தொடர்ந்து நம்ம படிக்க போகிறோம். எவ்வளோ நெருக்கமான சூழ்நிலையாக இருந்தாலும், கஷ்டமான காலங்களாக இருந்தாலும், நம்ம ஜெபிக்கும் போது கண்டிப்பாக ரிவைவல் அப்படின்றது ஒரு விசாலமான ஒரு பாதை. ஸோ ரிவைவலை ஆண்டவர் நமக்கு கொடுப்பாங்க. சரி, ஓகே. ஸோ சின்னதாக ஷார்ட்டாக ரிவைவல்னால் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சுதில்ல. தொடர்ந்து நம்ம நிறைய பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஆக்ஷன் சாங்கோட ஸ்டார்ட் பண்ணலாமா? அக்காங்கெல்லாம் வெயிட் பண்ணுறாங்க. ஆக்ஷன் சாங் பார்த்து நம்ம ஆட போகிறோம், பாடவும் போகிறோம். ஓவர் டு ஆக்ஷன் சாங். என் ஃப்ரெண்டா இயேசு என்னில் வந்தாரே, எந்தன் வாழ்வை மாற்றி தந்தாரே. என் ஃப்ரெண்டா இயேசு என்னில் வந்தாரே, எந்தன் வாழ்வை மாற்றி தந்தாரே. எனக்காய் ஜீவன் தந்தாரே, என்னை ரட்சிக்க வந்தாரே. எனக்காய் ஜீவன் தந்தாரே, என்னை ரட்சிக்க வந்தாரே. நான் ஆடி பாடிடுவேன், நான் அவருக்காய் வாழ்ந்திடுவேன். நான் ஆடி பாடிடுவேன், நான் அவருக்காய் வாழ்ந்திடுவேன். என் வாழ்வை மாற்றினாரே, என் வாழ்வை மாற்றினாரே. என் ஃப்ரெண்டா இயேசு என்னில் வந்தாரே, எந்தன் வாழ்வை மாற்றி தந்தாரே. என் ஃப்ரெண்டா இயேசு என்னில் வந்தாரே, எந்தன் வாழ்வை மாற்றி தந்தாரே. ஈவான் ராபர்ட்ஸ் வேல்ஸ் தேசத்தின் எழுப்புதலில் மிக பெரும் பங்காற்றிய ஒரு தேவ மனிதனின் வாழ்வில் நடந்த சில நிகழ்வுகளை பற்றி நாம் பார்ப்போம். சிறு வயதில் தன் குடும்ப சூழ்நிலையின் காரணமாக வேலைக்கு சென்ற போதும் தனது ஓய்வு நேரத்தில் ஓய்வெடுக்காமல் வேத வசனத்தை வாசித்து வந்தார். சிறு
வயதிலிருந்தே ஜெபத்தின் மேல் ஆர்வம் கொண்டு இவர் ஜெபத்திலும் வேத தியானத்திலும் நேரத்தை செலவிட்டார். ஏய், நம்ம ஏரியால ஒரு புது மேஜிக் ஷோ போட்டிருக்கோம், போய் பாப்போமா? அப்படியா? மேஜிக் ஷோ. நீ வாடா மேஜிக் ஷோக்கு. ஏய் இல்லடா, நான்லாம் வரலடா. நீங்களே உட்காருங்க. நான் பைபிள்ல படிச்ச சுவாரஸ்யமான கதைகள் எல்லாம் சொல்றேன் உங்ககிட்ட. டேய், இதை விட சூப்பரா இருக்கும்டா மேஜிக் ஷோ. அதெல்லாம் வெறும் மேஜிக் தான்டா. அதான் ஜஸ்ட் மாயம்டா. இதாண்டா ஒரிஜினல், இதாண்டா உண்மை. நீங்க ஆலயத்துக்கு வாங்க, நம்ம ஆலயத்துக்கு கூட போய் தாத்தா பண்ணி கூட பார்த்தியா? டேய் போடா நீ. இல்லடா, இதாண்டா உண்மை. என்ன சப்பா, இவங்க என்ன சொன்னா புரிஞ்சுக்காமலே இருக்காங்க. இந்த மேஜிக் இந்த உலக காரியங்கள் பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. ஏசப்பா, இந்த தேசத்தை நீங்க ரட்சிங்க ஆண்டவரே. நீங்க அறியாமல் கண்கள் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா, இந்த வேதத்தை அவங்க அறிஞ்சுக்குள்ள ஆலயத்துக்கு வர கதை நீ கிருபை பாராட்டுங்கப்பா. சப்பா, இந்த வேல்ஸ் தேசத்துல மக்கள் எல்லாம் பாவத்துல இருக்காங்க, அறியாமல் இருக்காங்க, தெரியாம நிறைய காரியங்கள் செய்யறாங்க. இந்த உலகத்துக்கு பின்னாடி போறாங்க. எது உண்மையான காரியங்கள் எது பொய்யான காரியங்கள் அறியாம தெரியாம செய்யறாங்க. அப்ப நீங்க சொன்னீங்களே, இப்ப நான் ஒரு மனுஷனை தேடினேன்னு சொல்லிட்டு இப்ப நான் ஜெபிக்கிறேன் சப்பா. இப்ப நீங்க இந்த வேலை செய்யற எழுப்புல தாங்க சப்பா. அப்பா, எங்க மக்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும். அறியாம தெரியாம செய்யறாங்க, பாவத்துல இருக்காங்க, அன்னைக்கு சினிமாவுக்கு போறாங்க, பப்புக்கு போறாங்க, தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் இருக்குப்பா. அப்ப அவங்க தெரியாம செய்யறாங்க சப்பா. அப்ப நான் ஜெபிக்கிறேன், இப்ப எங்க வேல்ஸ் தேசத்துல நீங்க ஒரு ரட்சிப்பை நீங்க தாங்கப்பா. நாங்க இரவெல்லாம் நான் ஜெபிக்கிறேன் சப்பா. அப்பா, நீங்க சொன்னீங்களே ஒரு மணி நேரம் ஜெபிங்கன்னு சொன்னீங்களப்பா. நான் ஜெபிக்கிறேன், நான் திருப்பி ஜெபிக்கிறேன். எங்க வேல்ஸ் தேசத்தை நீங்க ரட்சிங்கப்பா. அப்பா, நீங்க ரட்சிங்க ஆண்டவரே. அப்பா, ரட்சிங்க ஆண்டவரே. எங்க தேசம் ரட்சிங்க ஆண்டவரே. எங்க வேல்ஸ் தேசம் ரட்சிங்கப்பா. ரட்சிங்கப்பா. தேசத்தில் எழுப்புதலை காண வேண்டும் என்ற பாரத்தினால் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வீதியெங்கும் நடந்து சென்றார். வேல்ஸ் தேசத்தின் ஜனங்கள் தேவனை ஏற்றுக்கொள்ளவும் பாவ மன்னிப்பை குறித்து அவர்கள் மத்தியில் பிரசங்கித்தும் ஜனங்கள் மனம் திரும்பவில்லை. ஆனாலும் மனம் தளராமல் தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருந்தார். என்ன ஏசப்பா, எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன், யாரும் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க. எவ்வளோ சொன்னாலும் திருப்பி குடிக்க போகிறாங்க, படம் பார்க்குறாங்க, தேவையில்லாத உலக சிற்றின்பத்திலே இருக்காங்க. யாருமே ரட்சிக்க மாட்டேங்கிறாங்க ஏசப்பா. எங்கள் வேல்ஸ் தேச மக்கள் அழிஞ்சு கொண்டு இருக்காங்க, பாவத்தினாலும் அழிஞ்சு கொண்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் ரட்சிக்கப்படுறதுக்கு கிருபை பாராட்டுங்க ஏசப்பா. நான் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. இவங்க கேட்காம இருந்தாலும் சரி, நான் கடைசி வரைக்கும் எங்கள் வேல்ஸ் மக்கள் ரட்சிக்க அடையும் வரைக்கும் நான் கண்டிப்பாக ஜெபிப்பேன் ஏசப்பா. Please, oh Lord, revive Wales, bend us, oh Lord. நீண்ட ஆண்டுகளின் பிறகு அவர் ஜெபத்தின்படியே 1904 ஆண்டு வேல்ஸ் தேசத்தில் எழுப்புதலை கண்டார். எங்கும் ஜனங்கள் ஜெபிப்பதையும் தேவாலயத்திற்கு தேவனை தேடி செல்வதையும் கண்டார்.
ஹாய் ஹாய் குட்டீஸ், ப்ரைஸ் லார்ட். ஆமாம் குட்டீஸ், இப்போ வந்து ஈவன் ராப்ஸோட ஸ்கிட்லாம் நீங்கள் பார்த்துட்டு வந்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜீசஸ்க்கு வந்து எவ்வளோ டெடிக்கேட்டடாக இருந்திருக்காங்கல்ல. ஆமாம் குட்டீஸ், நான் அதே மாதிரி ஈவன் ராபர்ட்ஸ் வந்து ஒரு எழுப்புதல் வரணும், ரிவைவல் வரணுன்ட்டு எவ்வளோ ஒரு அர்ப்பணிப்போடு இருந்திருக்காங்கல்ல. ஸோ நம்மளும் அதே மாதிரி ஒரு ரிவைவல் வரணும்னு சொல்லி ஒரு தாகத்தோடு நம்மளும் இருக்கணும் குட்டீஸ், ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது நம்ம வந்து ஆக்ஷன் சாங் பார்க்க போகிறோம். ஸோ ஓவர் டு ஆக்ஷன் சாங். போட்ட கையில நடக்க முடிய நிலையில பவுலும் சீலாவும் ஜெயிலில என்ன பண்ணாங்க? விலங்கு போட்ட கையில நடக்க முடிய நிலையில பவுலும் சீலாவும் ஜெயிலில என்ன பண்ணாங்க? ஜெபிச்சாங்க, துதிச்சாங்க, இயேசு கேட்டு பதில் தந்தார். ஜெபிச்சாங்க, துதிச்சாங்க, நீயும் ஜெபிக்கணும், நீயும் துதிக்கணும், ஜெபம் என்றும் ஜெயம் தரும். சிங்கங்களின் நடுவுல தானியேல் மட்டும் தூங்கல, நைட்டு ஃபுல்லா கெபியில என்ன பண்ணாரு? சிங்கங்களின் கெபியில தானியேல் மட்டும் தூங்கல, நைட்டு ஃபுல்லா கெபியில என்ன பண்ணாரு? ஜெபிச்சாரு, துதிச்சாரு, இயேசு கேட்டு பதில் தந்தார். ஜெபிச்சாரு, துதிச்சாரு, நீயும் ஜெபிக்கணும், நீயும் துதிக்கணும், ஜெபம் என்றும் ஜெயம் தரும். ஹாய் குட்டீஸ், ப்ரைஸ் லார்ட். ஸோ இந்த மந்த்லேருந்து நம்ம ஒரு புது சீரீஸ் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா ரிவைவல் மேக்கர்ஸ். ரிவைவல் மேக்கர்ஸ் அப்படின்னா ஒவ்வொரு தேசத்தில் ஒவ்வொரு இடத்துல எழுப்புதல அந்த தாக்கத்தை உண்டாக்குறதுக்கு ஆண்டவர் பயன்படுத்த நபர்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈவன் ராபர்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் வேல்ஸ் தேசத்தில் லகூர் அப்படின்ற ஒரு இடத்துல 1878 அவர் பிறந்தார். அதாவது 1878 வேல்ஸ் தேசத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் சின்ன இடத்துல அவர் பிறந்தார். நம்ம பார்த்தோம் இல்லையா, அவர் வந்து சின்ன வயசுல இருந்தே எப்படி இருந்தார் அப்படின்னா இந்த ப்ரேயர் பண்ணுறது, பைபிள் ரீட் பண்ணுறது, இதிலெல்லாம் வந்து ரொம்ப வந்து ஆர்வம் காட்டினார். அது மட்டும் இல்லை, அவர் வந்து அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் வந்து நல்ல ஒரு பேக்ரவுண்ட் இருந்தனால அவங்க எல்லாருமே அதுக்கு இம்பார்ட்டன்ஸும் கொடுத்தாங்க. மற்ற பிள்ளைங்கள்லாம் சின்ன வயசில் வந்து விளையாடணும் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல. பட் ஆனால் சின்ன வயசுலேருந்தே அவருக்கு ஆண்டவர் மேலே, வேதத்து வசனத்தின் மேலே, ஜெபிக்கிறது மேலே ஒரு அதிகமான ஆர்வம் வந்துச்சுக்கா. ஸோ இப்படி தான் ஈவன் ராபர்ட்ஸ் வளர்ந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அவர் 11 வயசு வரைக்கும் தான் அதாவது ஸ்கூலுக்கு போனாங்க. ஸோ அவரோட 11வது வயதில் என்னாச்சுன்னா அவங்க குடும்ப சூழ்நிலை நிமித்தம், ஏழ்மை நிமித்தம் அவங்களால ஸ்கூலிங் வந்து கண்டினியூ பண்ண முடியல. ஸோ அதுக்காக அவர் என்ன பண்ணார்னா நிலக்கரி சுரங்கம் இருக்குல்ல, கோல் மைன், அங்கே அவர் வேலைக்கு போனார். அந்த சின்ன வயசுலேயே அவ்வளோ கஷ்டத்தை, அவர் பாரத்தை அவர் இருதயத்தில் அவர் மைண்டில் சுமந்து அவர் அந்த 11 வயசுலேயே அந்த வேலைக்காக அவர் கடந்து போனார். அக்கா சொன்ன மாதிரி சின்ன வயசுலேயே அவர் வந்து வேலைக்கு போனாலும் அவர் வந்து பைபிளை வந்து கூட எடுத்துகிட்டு போயிடுவார். அங்கே பிரேக் டைம் கிடைக்கும் இல்லையா, ஸோ அந்த டைமில் வந்து உட்காந்து பைபிள் ரீட் பண்ணுவார், அதிகமாக பைபிள் வந்து வாசிப்பார் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம அவர் வாழ்க்கை வரலாறுல பார்த்தோம். ஸோ நம்ம சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது என்ன பண்ணுவோம், ஸ்கூலுக்கு போகும்போது பிரேக் டைம் கிடச்சா விளையாடணும்னு நினைப்போம். ஆனால் அவரோட ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே அந்த ஆண்டவரோட இருக்கணும் அப்படின்ற ஸ்பிரிச்சுவல் லைஃப்லேயே வந்து அவர் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணார், ரொம்ப அதிகமான ஆர்வம் காட்டினார். ஆமாம், ஆக்சுவலி அங்கே வந்து ஒர்க் பண்ணும்போது எவ்வளோ பேர் அக்கா சொன்ன மாதிரி பிரேக் டைம்லலாம் படிப்பாங்க. கிண்டல் பண்ணாலும் கேலி பண்ணாலும் அதை சட்டை பண்ணலை.
அது மட்டும் இல்லை அந்த சின்ன வயசுலேயே அவருக்குள்ள அன்யூஷுவலான ஸ்பிரிச்சுவல் லைஃப் இருந்தது. இப்போ சின்ன பிள்ளைங்களாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அம்மா சொல்லுவாங்க ஜெபின்னு ஒரு வசனம் படிப்பீங்க, 2 வசனம் படிப்பீங்க, அப்புறம் ஸ்கூல் போயிடுவீங்க, அப்புறம் கஷ்டப்பட்டு உட்காரணும். சர்ச்சுக்கு வந்தாலும் நீங்கள் கலரிங் எடுத்துகிட்டு வருவீங்க, புக்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுவீங்க, ஏதாவது கேம்ஸ் விளையாடுவீங்க, டாய் எடுத்துகிட்டு வருவீங்க, அப்படி தானே நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் அவர்கிட்ட அன்யூஷுவலான ஸ்பிரிச்சுவல் லைஃப் இருந்தது. அதாவது ரிவைவலை குறித்து, என் தேசத்தில் வந்து ரிவைவல் வரணும், எழுப்புதல் வரணும், ஜனங்கள்லாம் பாவம் செய்கிறாங்களே, ஸோ இதுக்காக நான் என்ன பண்ணலாம், எப்படி என் தேசத்தை மாற்றலாம் அப்படின்னு அவருக்குள்ள ஒரு தாக்கம், ஒரு பாரம் வந்து அவருக்குள்ள வந்தது. அக்கா சொன்ன மாதிரி அன்யூஷுவலான ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இருந்துச்சுல்ல. ஸோ நம்மலாம் என்ன பண்ணுவோம், ஒரு நாளைக்கு 1 hour ப்ரே பண்ணுவோம், 2 hours ப்ரே பண்ணுவோம். சண்டேஸ்லாம் வந்து சர்ச்சில் ஒரு 3 hours 4 hours இருப்போம். பட் பர்சனலாக நம்ம ப்ரே பண்ணுறது ரொம்ப கம்மியாக இருக்கும் இல்லையா. பட் ஈவன் ராபர்ட்ஸ் அவங்க லைஃப்பில் எப்படி இருக்கும்னா, அவர் வந்து 12 o'clock இல்லைனா 1 o'clock மிட் நைட் எழும்பி ப்ரே பண்ண ஸ்டார்ட் பண்ணார்னா கண்டினியூஸாக 4 hours மினிமம் பண்ணுவாராம். சம்டைம்ஸ் வந்து அவர் விடிய அதாவது டான் பார்க்குற வரைக்கும், சூரியன் உதிக்கிற வரைக்கும் ப்ரேயர் பண்ணார் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ சில இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் 4 hours ப்ரேயர் பண்ணுவார், திருப்பி 9 o'clock ஆரம்பிச்சு இப்போ 1 o'clockலேருந்து 5 o'clock வரைக்கும் ப்ரேயர் பண்ணிவிட்டு 9 o'clockலேருந்து திருப்பி 12 o'clock வரைக்கும் ப்ரேயர் பண்ணுவாராம். ஸோ ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 4, அப்புறம் இங்கே வந்து ஒரு 4 hours மொத்தமாகவே அவர் 8 hours மேலே வந்து டெய்லி வந்து ஜெபம் பண்ணுவார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அக்கா சொன்னாங்கல்ல 8 ஹார்ஸ்லேருந்து அதுக்கு நிறையவே அவர் ப்ரேயர் பண்ணாருன்னு. சரி, இந்த ஜெபம் பண்ணுறது, இந்த ஹார்ஸ்லாம் எத்தனை நாள் அவர் வாழ்க்கையில் வந்து அது ப்ரொலாங்காக அது தொடர்ந்துட்டு இருந்தது தெரியுமா? 1 மாதம் இல்லை, 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, அவருடைய அந்த இயர்ஸ் 13 இயர்ஸ்லேருந்து சொல்கிறாங்க. 13 இயர்ஸ்லேருந்து அவரோட 26 இயர்ஸ் வரைக்கும், அதாவது அவருடைய யூத்தோட மையப்பகுதியில் டீனில் இருந்து அவருடைய லைஃபோட மையப்பகுதி வரைக்கும் ரொம்ப வருஷம் இப்படியே தான் அவர் ஜெபத்தில் இருந்தார். அதனால என்ன ஆச்சு தெரியுமா? அவரோட 26 இயரில் அவங்க தேசத்துக்காக அவர் என்ன ட்ரீம் பண்ணாரோ, எதுக்காக இத்தனை வருஷம் காத்திருந்து அவர் ஜெபிச்சாதோ, அந்த ரிவைவில் ஃபஸ்ட்டு ஏசப்பா அவருடைய அந்த 26வது வயதில் வந்து அவர் மேலே ஆண்டவர் முதலாவது ஆவியானவரோட ஒரு என்கவுண்டர், ஆவியானவரை ஊற்றினார். ஸோ அதுலேருந்து அந்த தேசத்தில் என்னென்னா எழுப்புதல் தீ அப்படியே காட்டு தீ போல் அந்த தேசத்தில் அது பரவ ஆரம்பிச்சுது. ஸோ இப்போ அக்கா சொன்னாங்க இல்லையா, அந்த ரிவைவல் வந்து அவருக்குள்ளே இருந்து பரவ ஆரம்பிச்சுது. அது எப்படி பரவச்சு அப்படின்னா, காட்டுத்தீ வந்து எப்படி பரவுமோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக அந்த 1904 1906 வரைக்கும் இந்த 2 years வரைக்குமே பார்த்திங்கன்னா அவங்க நிறைய ப்ரீச் பண்ணார். நிறைய வந்து சுவிசேஷம் சொல்லும் போது நிறைய பேர் அழுது மனம் திரும்பினாங்க. நிறைய பேர் அவங்களோட லைஃப்பை வந்து ஆண்டருக்கு அர்ப்பணித்து அவங்க வாழ ஆரம்பித்தாங்க. அந்த டைமில் வந்து இந்த பப் அப்படின்ற என்டர்டைன்மெண்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த இடத்துல இருக்கிறவங்க கிட்டலாம் சொல்லும் போது அவங்களும் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி ஆண்டவருக்காக இது பண்ணாங்க. ஆனால் எப்போ போனாலும் அந்த ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். ஸோ எங்கே பார்த்தாலும் ப்ரேயர் நடந்துக்கிட்டே இருக்கும், எங்கே பார்த்தாலும் ஆண்டவரோட வார்த்தைகள் வந்து கேட்டுக்கொண்டே இருக்கும், அவங்களுக்குள்ளேயே பேசுவாங்க, நிறைய வீடுகள் எல்லாம் ஜெபம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அக்கா சொன்னாங்கல்ல, ஸோ இந்த எழுப்புதலோட தாக்கம் என்னென்னலாம் பண்ணிச்சு அப்படின்னா, ஸோ அக்கா சொன்ன மாதிரி பப் போகிறவங்க, அதுக்கப்புறம் என்டர்டெயின்மெண்ட் பண்ண போகிறவங்க, ட்ரிங்க் பண்ணுறவங்க, ஸோ ஜெயிலில் இருக்கிற தீவ்ஸ், இந்த மாதிரி எல்லாருமே ரசிக்கப்பட்டுட்டாங்க. பப் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம். போலீஸ்க்கு வேலையே இல்லையா, திருடங்களே கிடையாது. அதனால் போலீஸும் என்ன பண்ணுவாங்கன்னா அவரோட மீட்டிங்ஸில் போய் வர்ஷிப் பண்ணுறது, பாட்டு பாடுறது அப்படின்னு சொல்லி அவ்வளோ அழகாக ஒரு ரிவைவல், பெரிய ரிவைவல் ஒரு பர்சன் கிட்டேருந்து வந்தது. அது மட்டும் இல்லை, அந்த வேல்ஸ் தேசத்துலேருந்து உலக நாடுகளில் கூட அந்த ரிவைவல் அந்த காலகட்டத்தில் ட்ராவல் பண்ணி போனதா சரித்திரத்தில் சொல்லப்படுது. எவ்வளோ அமேசிங்கான ஒரு பர்சன், அமேசிங்கான ஒரு ரிவைவலில் ஒரு பர்சனோட ப்ரேயரை வச்சு ஆண்டவர் இவ்வளோ பெரிய தாக்கத்தை ஆண்டவர் உண்டாக்குனாங்களே, கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாக, ரொம்ப அதிசயமாக இருக்குல்ல. அக்கா சொன்னாங்க இல்லையா, அவர் வந்து வேல்ஸ் தேசத்தில் எழுப்புதல் ஆரம்பிக்கிறதுக்கு அவர் ஒரு காரணமாக இருந்தார். ஆண்டவர் அவரை கொண்டு பயன்படுத்தினார். அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய டைம் வந்து அவர் ஆண்டவரத்தில் ஸ்பெண்ட் பண்ணார். அது வந்து வெளியிடங்களில் பண்ணலை, அவர் வந்து அவர் வீட்லேயே வந்து ஜெபம் பண்ணுவாராம். ஸோ டெய்லி வந்து அந்த மாதிரி ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் வந்து வெளியரங்கமான ஒரு பலனை கொடுத்தார். நம்ம பைபிளில் வாசிக்கிறோம் இல்லையா, நம்ம அந்தரங்கத்தில் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு பரமபிதா வெளியரங்கமான பலன் அளிப்பார்னு. ஸோ அந்த மாதிரி அவர் ப்ரேயர் பண்ண அந்த ப்ரேயரோட ஆன்சர்ஸ் தான் வந்து ரிவைவல் கொடுங்கன்னு ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சனால அவர் கண்கூடாவே அந்த தேசத்தில் எழுப்புதலை அவர் பார்த்தாரு. ஸோ அவர் வந்து நல்ல வந்து கம்ஃபர்டபுளான ஜோன்லேருந்து வரல, ரொம்ப கஷ்டப்பட்ட பேக்ரவுண்டில்
சின்ன வயசில் அவரால் என்ஜாய் பண்ண முடியாத ஒரு சில விஷயங்கள் சைல்டுஹுட்ல இருந்தே டீனேஜ் ஸ்டேஜில் இருந்து வரும்போது கூட அவர் சைல்டுஹுட்டில் இருக்கும்போதும் சரி டீனேஜில் இருக்கும்போதும் சரி நிறைய கஷ்டங்கள் மத்தியில் வந்தாலும் ஆண்டவரை விடாமல் அவர் பற்றி கொண்டார். அவர் அந்த நெருக்கத்துலேயும் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டுட்டே இருந்தனால ஆண்டவர் நிச்சயமாக அவங்க தேசத்துக்கு ஒரு பெரிய விடுதலை வந்து ஈவான் ராபர்ட்ஸ் மூலமாக ஆண்டவர் கட்டளையிட்டார். நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, சங்கீதம் 118 அதிகாரம் 5வது வசனத்தில், நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். ஸோ அவரோட நெருக்கத்தில் அவருக்காக ஜபிக்கலை, ஆனால் தேசத்தோட ரிவைவலுக்காக ஜபிச்சார். அந்த ஜபத்தை ஆண்டவர் கேட்டு அவரோட லைஃப்பில் மட்டும் இல்லை தேசத்தில் இருக்க அநேகருக்கு விசாலத்தில் வைக்கும்படியாக அவங்களோட நெருக்கத்தில் அவங்க பாவ நெருக்கம் கஷ்டோட நெருக்கம் இதெல்லாத்தையும் ஆண்டவர் எடுத்து போட்டு எழுப்புதல் மூலமாக நிறைய மனம் திரும்புதல் ஆசீர்வாதத்தை வந்து அந்த தேசத்துக்கே கட்டளையிட்டார். ஸோ பார்த்தீங்களா, ஸோ ஆண்டவர் ஒரு ஜெபத்தினால எவ்வளோ பெரிய தாக்கத்தை உண்டாக்குனா. அது மட்டும் இல்லை, ஈவான் ராபர்ட்ஸ் அதிகமாக சொல்லி ஜெபிச்ச ஒரே ஒரு ஜெபம் என்னன்னா ரிவைவ் வேல்ஸ் அண்ட் பெண்டர்ஸ். அதுக்காக என்ன நான் பெண்ட் பண்ணுறேன் தாழ்த்துறேன்னு தான் சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் நினைக்கலாம் அக்கா சொன்ன மாதிரி அவர் கம்ஃபர்டபுளானு கிடையாது, நினச்சதெல்லாம் கிடைக்கிற ஃபேமிலி கிடையாது. ஸோ ரொம்ப வந்து ஓப்பன் பிளேஸ் இருக்கிற மாதிரி ஓப்பன் டோர்ஸ் இருக்கிற மாதிரி சூழ்நிலையும் கிடையாது. ஸோ ரொம்ப சாதாரணமாக கஷ்டப்பட்டு நெருக்கத்தின் மத்தியில் இல்லாமல் தான் அவ்வளோ ஆண்டவர் அவரை பிடிச்சிக்கிட்டா. இத்தனைக்கும் அவருக்கு 30 or 40 years கிடையாது, ஜஸ்ட் 13 years. அவருக்கு சின்ன வயசுலேருந்தே ஆண்டவருக்குள்ள ஒரு தாக்கத்தை உண்டாக்குனார். நீங்கள் கூட விளையாட்டு பிள்ளையாக இருக்கலாம், எதை பற்றியும் கவலை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் கேட்கலாம், ஏசப்பா என்னால் என் தேசத்தில் என் குடும்பத்தில் என் ஆலயத்தில் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை கொண்டு வாங்க, நானும் என்னை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு உங்களை பற்றி சொல்லணும், ஸோ எனக்கு அந்த பாரத்தை நீங்கள் கொடுங்க அப்படின்னு கேட்கலாம். ஈவன் ராபர்ட்ஸ் ஒன்று சொல்லுவாங்க, என்ன அப்படின்னா ஒரு பெரிய ரிவைவல் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு பர்சன் ஃபேமஸாக இருக்கணும்னு இல்லை, ஆண்டவருக்கு அவைலபிளாக இருந்தால் போதும். நீங்கள் ஜெபிக்கிறது வேதம் வாசிக்கிறது பிரசங்கம் பண்ணுறது சுவிசேஷம் சொல்கிறது அக்காங்க மாதிரி இல்லைன்னா உங்கள் மம்மி டேடி மாதிரி இல்லைன்னா வயசானவங்களோட வேலை நினைக்கிறீங்களா? இல்லை. ஈவன் ராபர்ட்ஸ் 13 yearsல தான் அவர் ஒரு பெரிய ரிவைவலுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தார். நீங்களும் ஜெபிக்க ஆரம்பிச்சிங்களா? நீங்களும் நம்ம தேசத்தில் இது மாதிரி சரித்திரம் படிக்கிற நபராக மாறலாமே. ஓகே குட்டீஸ், இந்த மந்த் நம்ம ஈவான் ராபர்ட்ஸை பற்றி பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் மந்த் உங்களை நாங்கள் மீட் பண்ணும்போது இதே மாதிரி ரிவைவல் ஏற்படுத்தின ரிவைவல் மேக்கர்ஸில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் பர்சனோட நாங்கள் உங்களை வந்து மீட் பண்ணுறோம். ஓகேவா குட்டீஸ்? அது வரைக்கும் பாய். குட்டீஸ், நம்ம இப்போவும் ரிவைவல் மேக்கர்ஸ் அந்த சீரீஸை பார்த்தோம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததில்ல. ஸோ ஒரு தனிநபர் தான், ஒரு ரொம்ப சின்ன வயசு தான். ஸோ அவங்களும் நிறைய எக்ஸ்கியூஸ் சொல்லலாம், அவங்களுக்கும் நிறைய இந்த உலகத்தில் வாழ்ந்தாங்க, நிறைய டெம்டேஷன்ஸ். அது மத்தியிலும் ஆண்டவர் அவங்களுக்குள்ளாக அவங்க ஆத்துமாவில் வைத்த அந்த பாரத்து நிமித்தம் அவங்க ஜெபிச்சாங்க. அதன் மூலமாக அந்த தேசத்தில் எவ்வளோ பெரிய ரிவைவல் வந்ததில்ல. ஸோ பார்த்தீங்கன்னா அக்காங்க நிறைய சொல்லியிருப்பாங்க, தியேட்டர்ஸ் க்ளோஸ் ஆகிருந்தது, ஜெயில்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகிருந்தது. அங்கே அப்படி குற்றம் செய்கிறதுக்கு யாருமே இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய இம்பேக்டை அவரோட ஜெபத்தில் ஆண்டவர் செஞ்சார். ஆண்டவர் அந்த தாகத்தை அவருக்கு கொடுத்துருந்தாரு. அவர் அந்த தாகத்தை அசட்டப் பண்ணாமல் அதுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கும்போது ஆண்டவர் அவரையும் கனப்படுத்தினார். அங்கே இருக்கிற எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட்டாங்க. ஸோ உங்களுக்கும் ஆண்டவர் என்னெல்லாம் சொல்கிறாங்களோ, உங்கள் ஏஜுக்கு நீங்கள் சொல்லலாம், அக்கா எங்களுக்கு அப்படிக்கா இப்படிக்கான்னு நீங்கள் நிறையா சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதுக்கு கீழ்ப்படிஞ்சு நீங்கள் செய்யுங்க. உங்களை கொண்டு ஆண்டவர் எழுப்புதலை பரவ செய்வார். ஆமாம் குட்டீஸ், நம்ம ஏசப்பா உங்களை கொண்டு நிறையா இது பண்ணுவாங்க. உங்கள் டேலண்ட்ஸை வச்சு இங்கே இருக்கிற ஸ்கூலில் வச்சு அங்கேயும் நிறைய எழுப்புதலை உங்கள் மூலியமாக நிறைய செய்வாங்க ஏசப்பா. அதுக்கு நம்ம தொடர்ந்து செபிக்கிறது, அக்காங்களாம் நிறையா சொன்னாங்களா நம்ம என்னென்னலாம் பண்ணணும், என்னென்ன காரியங்கள்லாம் பண்ணணும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம கேட்டு நம்ம கீழ்ப்படிஞ்சு செய்யும் போது நம்ம தேசத்தில், நம்ம இந்தியா தேசத்தில், நம்ம இந்த ஜென்ரேஷனில் நம்ம ஒரு ரிவைவல் மேக்கர்ஸாக இருப்போம். தேசம் மாறும். எப்படி ஈவான் ராபர்ட்ஸ் மாற்றினாரோ அதே மாதிரி நம்மளும் ரிவைவல் மேக்கர்ஸாக இருப்போம். இதே இம்பேக்டோட அங்கிள் நம்மளுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ப்ரேயர் பண்ண. அங்கிளோட இணைந்து நம்ம ப்ரே பண்ணுவோமா? ஹாய் குட்டீஸ், எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இவ்வளவு நேரம் இந்த ப்ரோக்ராமை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. உங்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இன்றைக்கு அக்காமார் உங்களுக்காக டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக ஸ்கிட்டு அருமையாக இருந்தது. ஜெப வாழ்க்கையில் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வரக்கூடிய நல்ல ஒரு ஸ்கிட் இருந்தது. அதில் ஈவான் ராபர்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதர் மூலமாக
அவருக்குள்ளாக முதலாவது கர்த்தர் ஒரு எழுப்புதலின் அக்னியை போட்டார். அதற்கு பிற்பாடு அவர் மூலமாக தேசத்தில் கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலின் அக்னியை எல்லாம் போட்டார். இந்த காரியங்களை எல்லாம் இன்றைக்கு ஸ்கிட் மூலமாக தேவ பிள்ளைகளை நீங்கள் அறிந்து கொண்டீங்க. இந்த மாதத்திலும் கூட கர்த்தர் நம்முடைய சபைக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் 118 சங்கீதம் 5வது வேத வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிற வார்த்தையின்படி, நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நான் கூப்பிட்டேன், அவர் என்னை கேட்டருளி விசாலத்தின் பாதையிலே வைத்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி இந்த அருமையான தேவ மனிதர் ஈவான் ராபர்ட்ஸ் அவர்கள் அவர்களுடைய ஊழியத்திற்காக அவர்கள் ஜெபித்த ஜெபம், அவர்களுக்குள்ளே கர்த்தர் ஊற்றின அந்த எழுப்புதலின் அக்னி, அவர்கள் மூலமாக தேசத்தில் ஊற்றின அந்த எழுப்புதலின் அக்னி, இவைகள் எல்லாம் நீங்கள் அறிந்து கொண்ட தேவ பிள்ளைகள். அதுபோல் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. இந்த ப்ரோக்ராமை பார்த்து கொண்டிருக்கிற பெற்றோர்கள்னு சொல்லி சரி, நீங்களும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டருளுவார். உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் இருக்கக்கூடிய நெருக்கமான சூழ்நிலைகளிலிருந்து கர்த்தர் உங்களை விசாலத்தின் பாதையில் வைப்பார். பூமிக்குரிய வாழ்க்கையில் நெருக்கமான சூழ்நிலைகளிலிருந்து கர்த்தர் உங்களை விசாலத்தின் பாதையில் வைப்பார். எனவே உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களை விசாலத்தின் பாதையில் வைக்க வேண்டுமானால் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அந்த ஈவான் ராபர்ட்ஸ் ஜெபித்தது போல நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபம் பண்ணினால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் இப்பொழுது ஜெபிக்கட்டும். கண்களை மூடுவோமா? கிருபையும் இரக்கமும் மகா பரிசுத்தம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல அருமையான மாலை வேளையிலும் ஆண்டவரே, இந்த சண்டே கிளாஸ் ப்ரோக்ராமை பார்த்து கொண்டிருக்கிற இந்த அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு பெற்றோர்களுக்காக கூட நான் ஜெபிக்கிறேன். அப்பா, இவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஜெப எழுப்புதல் உண்டாகட்டும். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் ஆண்டவரே ஒரு பெரிய விசாலத்தின் பாதையில் கர்த்தர் கொண்டு போவீராக. ஜெப எல்லைகள் விரிவாகட்டும், அபிஷேக எல்லைகள் விரிவாகட்டும். ஆண்டவரே, பற்றி கொண்டிருக்கிற அந்த விசுவாச வாழ்க்கை விரிவாகட்டும். எல்லாவற்றிலும் ஒரு பெருக்கத்தை கர்த்தர் தந்து ஆண்டவரே நீர் நம்முடைய பிள்ளைகளை நடத்துவீராக. நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆண்டவரே விசாலம் உண்டாகட்டும். ஜபத்திலும் வேத வாசிப்பிலும் அபிஷேகத்திலும் ஹல்லேலூயா ஆண்டவரே, கர்த்தருடைய வேதத்தை வாசித்து தியானித்து உமக்காக வாழ்கிற சாட்சியாய் வாழ்கிற வாழ்க்கையிலும் ஒரு பெரிய எழுப்புதல், ஒரு பெரிய விசாலம் உண்டாகட்டும். அதுபோல நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்பட்டு கொண்டிருக்கிற எல்லா குறைவுகளும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தினால் ஆண்டவரே குறைவுகள் எல்லாம் மாறட்டும். நெருக்கத்தில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் விசாலத்தின் பாதையில் கொண்டு போய் வைத்து கர்த்தனை தொடர்ந்து உடைய பிள்ளைகளை நடத்துவீராக. இயேசு இரட்சகருடைய நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே. ஆமேன், ஆமேன். ஆசீர்வாதம் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகமும் வல்லமையும் வழிநடத்துதலும் ஐக்கியமும் சமாதானமும் காவலும் இன்றைக்கும் என்றென்றைக்கும் சகல நாட்களிலும் உங்கள் அனைவரோடு கூட இருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன், 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 ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Praise the Lord. Praise the Lord.